அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஆனியன் பக்கோடா. நம்ம ஏரியாவில் எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்வீட் கடை இருக்கும். அந்த ஸ்வீட் கடையில் ஈவினிங்கில் சுட சுட ஆனியன் பக்கோடா போடுவோம். அப்படியே போட்டு கோபுரம் மாதிரி பூச்சி வச்சுருப்போம். பார்க்க கிறிஸ்பியாக நல்ல வாசனையாக இருக்கும். சாப்பிட்ணும் போல் ஆவலை தூண்டும். வீட்டில் சைட் டிஷ் இல்லைன்னா கூட போய் ஒரு 50 கிராம் பகோடா வாங்கி 50 கிராம் பகோடா வச்சுன்னு 2 தட்டு சாப்பாடை காலி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி வீட்டில் செய்யணும்னு ட்ரை பண்ணோன்னா அது மாதிரி உதிரி உதிரியாக கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வராது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்வீட் கடையில் கிடைக்கிற மாதிரியே ஆனியன் பக்கோடா வீட்லேயே எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன மசாலாலாம் அரைக்கணும், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் சேர்க்கணும், வெங்காயத்தை எப்படி கட் பண்ணணும், எப்படி பெசரணும், ஸோ அதில் இருக்கிற எல்லா ட்ரிக்ஸும் ஸ்வீட் கடையில் செய்கிற மாதிரியே ஆனியன் பக்கோடா வீட்டில் எப்படி செய்யுதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 வெங்காயம். இதை 2 பக்கமும் இது மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு பக்கோடாவுக்கு எப்படி அறியணும்னா, முதல்ல அந்த நடுவில் இருக்கிற அந்த பிஞ்சை எடுத்துடுங்க. எடுத்துட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு கட் பண்ணுவோம்ல, ஸ்லைஸாக, அது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணணும். உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கையில் உதிரியாக ஆக்கணும்னா தனித்தனியாக வந்துடும். இது மாதிரி எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 6-7 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாவை போட்டு இது மாதிரி இடிக்கிறதுல வச்சு நல்லா இடிச்சிங்க. இடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு கோஸ் ட்ரை விட்டுங்க. ஒன்றும் பாதியமாக இடிச்சிக்கணும், ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. இப்போ ஒரு பெரிய பவுலில் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதை அப்படியே கையிலேயே தனித்தனியாக உதிரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த பக்கோடாவுக்கு தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். கடலை மாவு சேர்க்கறதுனால நம்ம பெருங்காயத்தூள் இதில் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்புறம் இடித்து வச்சுருக்கிற அந்த மசாலா, இந்த 3த்தையும் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும் போது மாவு பிசைகிற மாதிரி வெங்காயத்தை ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அப்படியே மேலோட அப்படியே உதிரியாக லேசாக ஜென்டில் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கேன், வெண்ணெய். கடையிலலாம் வனஸ்பதி சேர்ப்பாங்க, நம்ம வனஸ்பதி யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் 150 கிராம் கடலை மாவு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். வழக்கமாக மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள்னு அப்படி தனித்தனியாக சேர்ப்பாங்க. நம்மளோட குழம்பு மிளகாத்தூளில் எல்லாமே இருக்குன்றதுனால நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் இதே மாதிரி ஜென்டிலாக வெங்காயத்தை ரொம்ப போட்டு மாவு பிசைகிற மாதிரி பிசையாமல் லேசாக மிக்ஸ் பண்ணிங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அரிசி மாவு இதோட சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஒரு கை நிறைய கருவேப்பிலை, உங்களால் எவ்வளோ கருவேப்பிலை சேர்க்க முடியுமோ சேர்த்துங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணும் போது ஒரே ஒரு விஷயம்தான் பார்க்கணும், வெங்காயத்தை ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வெளியே வரக்கூடாது. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணி லேசாக தெளிச்சிக்கலாம், ஊற்றக்கூடாது. லேசாக தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. உதிரியாக இருக்கணும் வெங்காயம், இதுதான் முக்கியமான மேட்ரு. நீங்கள் போட்டிருக்க மாவு அடியில் தங்கினா அடியிலேருந்து எடுத்து மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவு இது மாதிரி இருக்கணும். இப்போது அடுப்பில் நல்ல கனமான கடாயை வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாவை எப்படி எடுக்கணும்னா, அப்படியே பிடிச்சி அப்படியே எடுக்கணும், உருண்டையாக உருட்டக்கூடாது, அப்படியே எடுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சி ஆவி வரணும், அப்போ தான் நீங்கள் போடணும் வறுக்கிறதுக்கு. இது மாதிரி உதிரியாக போடணும், உருட்டவே கூடாது. அப்படியே எடுத்து அப்படியே உதிரியாக போட்டு விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட் கடையில் இருக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரும். எண்ணெயில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு கரெக்டாக போட்டுங்க. இது மாதிரி போட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சிடணும். ஸோ இது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கணும், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். நம்ம பக்கோடாவை போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. 3-4 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஜல்லிகரண்டியில் லேசாக
அசைக்கி பாருங்க. அசைச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு துளி மாவு கூட உதிராம அப்படியே கிரிப்பா பகோடால புடிச்சிருக்கும் பாருங்க. ஒரு சின்ன இது கூட இருக்காது. அப்படியே ஒரு தடவை பெரட்டி போடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. இதே மாரி பெரட்டி பெரட்டி வறுத்தீங்கன்னா, ஒரு கோல்டன் கலர்ல வரும். அப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலைய போடுங்க. கருவேப்பிலை முக்கியம் இதுல. கருவேப்பிலை எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ வாசனையா இருக்கும். இந்த கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா, சோம்பு வாசத்தோட அந்த பக்கோடாவை சுட சுட சாப்பிட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பிரமாதமா இருக்கும் அந்த ஈவினிங்கு. கண்டிப்பா உங்க வீட்ல இந்த அருமையான ஸ்வீட் கடை வெங்காய பக்கோடா செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸ்வீட் கடையில் விற்கிற மாதிரியே மொறு மொறுன்னு இருந்ததான்னு கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை ஒன்று போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.